ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கோலம் போடுறோம். என்ன கோலம்னா ஹிருதய கமலம். சரியா? 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ 1 2 3 4 5 6வது புள்ளியில் வட்டை போட்டுக்கலாம். இதே மாதிரி 1 2 3 4 5 1 2 3 4 5 இப்படி எல்லா பக்கமும் 5 5 போட்டுருவோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 5வதுலேருந்து இதில் 1 2 3 இதில் கவுண்ட் பண்ணி 5 3 1 இதில் 1 2 3 4 4 1 2 2 இந்த மாதிரி நம்பர்ஸில் தான் போடுறோம். மறுபடியும் 5 3 1 4 2 மறுபடியும் 5 இதில் 3வது புள்ளி 3 1 4 2 மறுபடி 5 3 1 4 2 2. ஓகேவா? மறுபடி 5 இங்கே இருக்கிறதுல 3 1 4 2 மறுபடி 5. இப்படி நம்ம போட்டுக்கிட்டே வந்தால் நம்மளோட அழகான ஹிருதய கமலம் கோலம் ரெடி ஆயிரும். 4 2 மறுபடியும் 5 3. நம்ம ஸ்டிக்கரே இனிமேல் வாங்கணுன்றது இல்லை. ஏன்னா என்னதான் ஸ்டிக்கர் வாங்கினாலும் நம்ம கையால் அப்பப்போ கோலம் போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு மனசுக்கு நிறைவாக இருக்கும் இல்லையா? அதான் 5 3. இந்த நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்கு எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க கூட போட்டுடலாம். பாருங்கள், நம்ம ஃபுல் ஹிருதய கமலம் கோலம் ரெடி. இதில் எழுதிக்க வேண்டியது தான். இப்படி ஹிருதய கமலம்னா நம்ம எழுதிக்கலாம். அழகாக இருக்குங்களா? நம்ம அப்பப்போ சாமி ரூமில் வாசலில் எங்கேனாலும் போட்டுக்கலாம். இது கால் மிதி படாமல் போடுறது ரொம்ப நல்லது. இந்த நம்பர்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாய்.